இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். எழுந்திரிக்கும் போதே லேட், 6:30 பக்கம் ஆகிப்போச்சு. அன்னைக்கு எனக்கு சுத்தமாகவே முடியல, பயங்கர ஃபீவரிஷாக தான் இருந்தது. ஹஸ்பண்டும் அன்னைக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ எப்படியும் மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் அன்னைக்கு டேயே எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. நல்ல வேளை முந்தின நாள் ஆனியன் தோசை கட் பண்ண ஆனியன் இருந்தது. ஸோ அதை வச்சே பாப்பாவுக்கு பன்னீர் புர்ஜி பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அது கூடயே வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் அதுக்கான ஸ்பைசஸ் மஞ்சத்தூள், வரமிளகாய்த்தூள், கொஞ்சமாக கறி மசால் தூள், பெப்பர். ஆனியனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா பன்னீரை ஸ்க்ராம்பிள் பண்ணி அதோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சம் மல்லித்தலை போட்டு இறக்கிட்டேன் அப்படின்னா பன்னீர் புரிஜி ரெடி. யூஸ்வலாக அவர் இல்லை அப்படின்னா நான் போய் பால் எடுத்துகிட்டு வருவேன். பட் அன்னைக்கு எனக்கு சுத்தமாக முடியல அப்படின்ட்டு பாப்பா தான் போய் எடுத்துகிட்டு வந்தா. பாப்பா எந்திரிக்கும் போதே முத்துக்குட்டி எந்திரிச்சிட்டாரு நேரமே. ஒரு 7 o'clock அப்படிங்கும்போது பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அன்னைக்கு வந்து பாப்பா ஏர்லியராக பால் எடுத்துகிட்டு வந்தங்காட்டி லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணும் போதே பேரலாக எனக்கு டீயும் போட்டுட்டேன். அன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு சப்பாத்தி, பன்னீர் புர்ஜி, ஆரஞ்சு, ப்ரெட்டு கொஞ்சம் இருந்தது. அதை வந்து பட்டரில் டோஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஜாம்ஸ் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் பாதாமிக்கா பிஸ்கட், இது வந்து பாப்பாவோட ஃபேவரட் பிஸ்கட். அன்னைக்கு பாப்பாக்குன்னு தனியாக பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பண்ணலை, சிம்பிளாக ஏதாச்சும் இருந்தால் போதுன்னா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவளுக்கு கார்ன்ஃப்ளெக்ஸ் தான் கொடுத்தேன். பாப்பா ஒரு 7:15 அப்படிங்கும் போது ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. ஸோ கொஞ்சம் மாவு மீதி இருந்தது. நானும் மித்ரனும் அதை வச்சே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டேன். ரீசெண்டாக தான் இந்து உப்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பட் ஹஸ்பண்ட் வந்து அந்த வாசம் பிடிக்கலின்னு சொல்கிறாரு. மேபி நான் வேறு பிராண்டு மாற்றினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறா அப்படின்னா எந்த பிராண்ட் அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் vlog-அ பார்த்துட்டு ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. முக்கியமாக இந்த கத்தி பற்றி நிறைய கமெண்ட்ஸில் வந்திருந்தது. கேரோட் அப்படிங்கிற பிராண்டில் தான் வாங்கினேன். பார்க்குறக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக நல்லா இருக்குது. பட் ரொம்ப ஷார்ப்பு நல்லா சொல்ல முடியாது. இதில் 4லேருந்து 5 கலர் இருந்தது. பட் நான் இந்த க்ரீன் கலர் சூஸ் பண்ணேன். அதுதான் நான் பண்ண மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். லைட் கலராக இருக்கங்காட்டி நான் எந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணாலும் அது வந்து கையில் ஒட்டுது இல்லையா. ஸோ டைரெக்டாக அந்த நைஃபோட இந்த எட்ஜ்லேயும் பட்டுறது. ஸோ அதோட கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த நைஃப் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் டார்க் கலராக சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்க வேண்டாம். ஒரு மீடியமான நைஃப்னு சொல்லலாம். பாப்பா கிளம்புனதுக்கப்புறம் சிம்பிளாக ஏதாச்சும் லஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். காரமாகவும் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ அதனால் க்ரீமியாக சீஸியாக வேண்டாம், சிம்பிளாக நம்ம ரவை செய்கிற மாதிரியே பாஸ்தா பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி பாஸ்தா தான் ரெடி பண்ணேன். மேகி ஆகட்டும் பாஸ்தா ஆகட்டும் எனக்கு வந்து எக்கு ஜாஸ்தியாக சேர்த்து பண்ணால் தான் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாஸ்தா ரெசிபி தான். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் அன்னைக்கு பட்டாணி தான் சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, ஆனியனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதுக்கான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள், உப்பு, வரமிளகாய் தூள், அப்புறம் கறி மசால் தூள். சப்போஸ் கறி மசால் தூள் வேண்டாம் அப்படின்னா மேகி மசாலா இருந்தால் அது கூட யூஸ் பண்ணால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வேக வச்ச மெக்ரோனியில் பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு
ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்க்ராம்பிள் எக் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக மல்லித்தழை போட்டு இறங்கினா சூப்பராக பாஸ்தா ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். செஞ்ச உடனே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் அன்னைக்கு எனக்கு முடியல, எப்படா கிச்சனை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் மார்னிங்கே இதை செஞ்சு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஆஃப்டர்நூன் வந்து லைட்டாக அவனில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. பாப்பாவுக்கும் சேர்த்தியே பண்ணிட்டேன். ஸோ ஈவினிங் வந்தால் கண்டிப்பாக சாப்பிடுவா அப்படின்ட்டு. ஸோ 8 o'clock அப்படிங்கும்போது என்னோட கிச்சன் வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. ரொம்ப பெரிய வேலையெல்லாம் அன்றைக்கி பண்ணல. சிம்பிளான லஞ்சு தான், சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். அதுக்குள்ளே மித்துக்குட்டியை ஒரு 8:30 ஸ்கூலுக்கு விடணும் இல்லையா, அதனால கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனை ரெடி பண்ணுறக்கு போயிட்டேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க எப்படி வீட்டு வேலையை மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இது மட்டும்தான் என்னோட வேலையே, நான் எந்த ஒர்க்கும் பண்ணுறதில்ல. ஸோ பண்ணுற வேலையை உருப்படியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட தான் பண்ணுறேன். எந்த வேலையுமே இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணும் போது அது நமக்கு வந்து பெரிய வேலையாக தெரியாது இல்லையா. பட் இருந்தாலும் நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்காக எலாபரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தனியாக 2 கண்டெய்னரில் ஊற்றி வச்சுருவேன். ஒரு கண்டெய்னர் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ தட் நைட்டு வரைக்கும் மித்துக்குட்டிக்கு தேவைப்படும் இல்லையா, கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றை மட்டும் உள்ளே வச்சுட்டு ஈவினிங் அதை எடுத்து சூடு பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஒரு 8:30 போது மித்துக்குட்டி ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு சப்பாத்தி தான் போட்டு வச்சுருந்தேன். 9 o'clock மித்துக்குட்டிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிரும். பட் அவங்க அப்பா இருந்தாருன்னா 9 o'clock தான் வீட்டிலேருந்தே கிளம்புவாங்க 2 பேரும். நான் கிளப்பி கொண்டு போய் விடணும் அப்படின்னா 8:30 அப்படிங்கும்போது கிளம்பிடுவேன். ஷார்ப்பாக 8:45க்கு கிளாஸ் ரூமுக்குள்ளே இருப்பார். ஸ்கூலுக்கு கிளம்போது புக்ஸ் இருக்குமோ இல்லையோ, கண்ணாடி கண்டிப்பாக இருக்கும், மாஸ்க்கு, பேக் ஃபுல்லாக டாய்ஸ் இருக்கும். மேடம் டெய்லி சொல்லி விடுவாங்க டாய்ஸ் கொடுத்து விட வேண்டாம் அப்படின்ட்டு. பட் டாய்ஸ் இல்லாமல் ஸ்கூலுக்கு சார் கிளம்பவே மாட்டார். ஒரு 9 o'clock அப்படிங்கும்போது வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே மித்ரனுக்கு மத்தியானம் லஞ்ச் ரெடி பண்ணேன். யூஸ்வலாக ஆஃப்டர்நூன் தான் ரெடி பண்ணுவேன். பட் அன்னைக்கு வந்து எனக்கு சுத்தமாக முடியல, எப்படா படுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஒரு 10 o'clock கொஞ்சம் வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு வந்து லஞ்சும் ரெடி பண்ணிவிட்டேன். பேரலாக எனக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் பாலும் ரெடி பண்ணேன். மித்ரனோட ஃபேவரட் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட் ரைஸ் அப்புறம் பட்டாணி. இது ரெண்டுமே ரொம்ப ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸ். ஸோ இது போட்டு ரைஸ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுக்குவாரு. வீட்டில் சுத்தமாக வெங்காயம் கோதுமாவு ரெண்டுமே இல்லை. மித்ரனை விட்டுட்டு வரும்போதே அதை ரெண்டையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இருந்த மாவை வச்சு அன்னைக்கு சப்பாத்தி மேனேஜ் பண்ணிட்டேன். அரிசி இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக எனக்கு கோதுமை மாவு இருந்தே ஆகணும், ஃபில் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். சப்பாத்தி இருந்தாலே போதும், நான் அன்னைக்கு டே எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்குவேன். இப்போ ரீசெண்டாக பாப்பாவும் சப்பாத்திக்கு அடிக்ட் ஆகிட்டா. ஸோ எனக்கும் ஈஸியாக போச்சு. எங்கிட்ட இருக்க பாக்ஸ் ஒரு 3 கிலோ வரைக்கும் தான் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு தான் மாவு பிடிக்கும். மீதி வந்து கவரில் தான் போட்டு வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கவரில் இருக்கிறது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்குவேன். அடிக்கடி நம்ம வீட்டில் அழுக்காகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தடவைனாலும் இதை தொடச்சிட்டே தான் இருப்பேன். மோஸ்ட்லி அது மேலே எந்த டஸ்ட்டும் சேர விட மாட்டேன். அப்புறம் நம்ம ஹாலில் இருக்கிற சென்டர் டேபிள், அது டெய்லி துடைக்க மாட்டேன், 2 days ஒன்ஸ்.
ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் மித்ரனோட டாய்ஸை எடுத்து வைப்பேன். யூஸ்வலாக இப்படி போட்டு போக மாட்டான். எல்லா நாளுமே வந்து கொஞ்சம் க்ளீனப் பண்ணி அவனோட இடத்துல வச்சுட்டு தான் போவான். சில நேரத்தில் அவனுக்கே டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சோஃபாவில் போட்டு விட்டு போயிடுவார். எப்படி வந்த உடனே இந்த டாய்ஸ் வச்சு தானே விளையாட போகிறான் அப்படின்னு இப்படியே விட்டுட்டேன்னா கண்டிப்பாக ஹால் கசகசன்னு தான் இருக்கும். ஸோ க்ளீனப் பண்ணி வச்சுட்டேன்னா அவன் வேணுங்கிறப்ப எடுத்து விளையாண்டுக்குவான். அதுக்கப்புறம் கூட மறுபடியும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா? உடம்புக்கே சரியில்லைனாலும் ஹவுஸ் ஒய்ஃப் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்க முடியாது. அப்படியே எடுத்தாலும் குழந்தைங்க என்ன பண்ணும், ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னு அவங்கள சுற்றி தான் நம்மளோட திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாம் சிக்காகாமல் பார்த்துக்கிறது தான் நமக்கு நல்லது. இந்த vlogல காட்டுற க்ளீனிங் எல்லாமே வந்து என்னோட டே ரொட்டீனில் டெய்லியுமே இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் இவ்வளோ டஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அவ்வளோ டஸ்ட் ஆகாது. ஸோ அதை வந்து ஒரு 2 days ஒன்ஸ் மட்டும் க்ளீன் பண்ணிக்குவேன். 9:30ங்கும் போது என்னோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது. க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி, பன்னீர் புர்ஜி, அப்புறம் மஞ்சத்தூள் பால். கிச்சனில் அவ்வளோ இடம் இல்லை நமக்கு இந்த வெங்காயம் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறக்கு. ஸோ அளவாக அங்கே வச்சுட்டு மற்றது எல்லாமே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் வந்து போட்டு வச்சுக்குவேன். முக்கியமாக பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய் இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் இருக்கும். வேணுங்கிறப்ப மட்டும் எடுத்துக்குவேன். இந்த 2 கூடையுமே நம்ம ஊரில் போன தடவை போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப ரீசனபிளான ரேட்டாகவும் இருந்து நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் கார்டன் வேலைக்கே போனேன். கார்டனில் பெரிய வேலையெல்லாம் இல்லை. லைட்டாக மழை பெஞ்சங்காத்தி செடிகளுக்கும் அன்றைக்கி தண்ணி ஊற்றுற வேலை இல்லை. இருந்திருந்தாலும் அன்றைக்கி என்னால் பண்ணியிருக்க முடியாது, அவ்வளோ டயர்டுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ கம்போஸ்ட்டை மட்டும் போட்டுட்டு ஜஸ்ட்டு செடிகள் எல்லாத்தையும் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். கம்போஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு நிறையா பேர் இன்ஸ்டாவில் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒன்ஸ் ஹோம் கம்போஸ்ட் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் வெளியே வந்து கம்போஸ்ட் வாங்கவே மாட்டீங்க. செடிகள்லேயும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட் டைம் வச்சிங்க அப்படின்னாலே ஒரு 10 டேஸ்லேயே நீங்கள் அதில் பூக்கிற பூவு, காய்க்கிற காய் எல்லாத்துலேயுமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அன்னைக்கு வந்து கொஞ்சம் பச்சை மிளகா, அகத்திப்பூ மட்டும் இருந்தது. அதை மட்டும் பறிச்சுட்டு கீழே வந்துட்டேன். அகத்திப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதையும் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து நான் ஷேர் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. எல்லா பொரியல் போல தான். டெரஸில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கீழே வந்ததுக்கப்புறம் முந்தின நாள் துவைச்சி போட்ட துணி இருந்தது. அதை எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். அன்னன்னைக்கு சேர்கிற துணியை அன்றைக்கே வாஷ் பண்ணி காய போட்டு முடிஞ்சால் நைட்டே ஃபோல்ட் பண்ணி அந்தந்த இடத்துல வச்சுருவேன். சப்போஸ் முடியாத பட்சத்தில் அடுத்த நாள் காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே அதை ஃபோல்ட் பண்ணி அந்தந்த இடத்துல வைக்கணுன்னு தான் பார்ப்பேன். அந்த துணி சேர்ந்துச்சுன்னா ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது தான் பெரிய தலைவலியாக இருக்கும். அதை விட அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறது அதை விட பெரிய தலைவலி. எல்லா ட்ரெஸ்ஸையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த லாண்ட்ரி பாக்ஸ்குள்ளேயே வச்சு மாடிக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். மித்துக்குட்டியோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தான் கீழே இருக்கும். என்னோடது, பாப்பாது, அவரது 3 பேர்த்ததும் மேலே தான் இருக்குது. ஸோ ஒரு 10 மணிங்கும் போது எனக்கு பெரிய ரிலாக்ஸ்டாக இருந்தது. ஜஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு சேர்ந்த துணிகளெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்குள்ளே போகவே இல்லை. மத்தியானம் லஞ்சுக்கு மட்டும்தான் கிச்சனுக்குள்ளே போனேன். ஃப்ளவர் வேஸில் இருக்கிற பூ எல்லாமே ஆல்மோஸ்ட் காஞ்சி போச்சு. ஸோ அன்னைக்கு காலையில் தான் ஆர்டர் கொடுத்தேன். இந்த வேலையெல்லாம் முடியறதுக்குள்ளே அவங்களும் டெலிவரி கொடுத்துட்டாங்க. இந்த தடவை பிளைன் க்ரீன் கலர் செவ்வந்தி பூ தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் லாஸ்ட் vlogல சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பூ ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு vlogல இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப அழகான பூவாக இருந்தது. சரி, இந்த தடவை பிளைன் கலரே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் பண்ணேன். நல்லா கெட்டியாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து தோணுச்சு ஒரு 3 வார நாள் கண்டிப்பாக தாங்கும் அப்படின்ட்டு. இந்த பஞ்ச் வந்து ஒரு 250 ருபீஸ் அப்படின்னு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பட் ஒர்த்துட்டு தான். 3 வீக்ஸ் வரையும் வந்தது. ஸோ இந்த vlogோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த vlogஐ இதோட நான் முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வார்த்தை